ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. டீமே as such ரொம்ப விட்டியா இருக்கும். என்ன சீரியஸ் சிச்சுவேஷனா இருந்தாலும் அது somehow humorous ஆயிடும். மாறன் சரோட நான் லுலுசபாக்கு முன்னாடி எனக்கு அவரை தெரியும். சாதாரணமாவே அவர் அப்படிதான். என்னப்பா இன்னும் என்ன பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. நானா தூக்கு கயிறு நீங்க ஒரு தடவை வாங்கினா போதுங்க, குடும்பத்தோட தூக்கு போட்டுக்கலாம். சுவாமி அங்கிள் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து சுவாமிநாதன் அவர்கள் ஜீவா தனுஷ் நான் நயன்தாரா பண்ணும்போது ஐயோ அந்த டயலாக் மட்டும் முடியவே முடியாதனால அது வந்து இப்போ ரீசெண்டா ஏதோ ரீல்ல போட்டிருந்தாங்க. துளுவதெல்லாமே கரெக்டா யோகி பாபு, அப்போ யோகி பாபுல பாபு தான். ஐயோ அம்மா பிச்சு போடுங்க அந்த மாதிரி. அவரோட வீடே வந்து மூழ்கிதான் இருக்கும். நீச்சல் அடிச்சுட்டே மாடு கண்ணு எல்லாத்தையும் காப்பாத்திட்டு கூட்டு வருவாரு. ஆனா அப்ப கூட அவருக்கு ஹெல்ப் வரும்போது இல்ல எனக்கு வேண்டாம், ஏரியால எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருமே வந்து நான் கேட்டுக்கிறது ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஹிம். சீக்கிரமே அவர் வந்து பரதநாட்டியம், கதக், குச்சிப்புடி எல்லாமே உங்களுக்காக ஆடி உங்க எல்லாரையும் மகிழ்விக்கணும். டெலிவிடனர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் டெலிவிடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன் ஒரு நாஸ்டாலஜி கான்வர்சேஷனாக இருக்க போது, அதே சமயம் எனர்ஜி அண்ட் வைப்ரண்ட் பர்சனாலிட்டி என் கூட இருக்கிறாங்க. காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு டேக்லைனுக்குள்ளே அவ்வளோ சீரியஸாக பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளை இத்தனை வருடங்களாக அந்த வீடியோஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே ஒரு பீரியட் ஆஃப் டைமில். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியா எடுத்தால் லுலுசபாவோட ஷார்ட் வீடியோஸ் அவ்வளோ தூரம் ட்ரெண்டிங்காக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கீ பில்லரா இருந்த ஸ்வேதா அவர்களுக்கு வணக்கம். ஹலோ, ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேப்பி ஃபார் யூ. ஒரு பர்சன் டெலிவிஷன் அது மாதிரி டான்ஸரா ஆரம்பிச்ச ஒரு கரியரை ஷோல ஆங்கரா இருந்து அதுக்கப்புறம் ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டகரிக்குள்ள ஹியூமரஸ் பர்சன் இருக்கு இல்லையா, பெர்ஃபார்ம் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் எடுத்துக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லாமே லீட் ரோல், எல்லா லீட் கேரக்டரையும் வச்சு ட்ரால் பண்ண போகிறோம் அந்த என்டர்டைன்மெண்ட் ஜோனில். அது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் ஜெயம் போயாலாம் இன்னைக்கு வரைக்கும் மெமரி தட் கிவ்ஸ் a goosebump memories. Really hats off to you. Thank you so much. Thank you. இன்னைக்கு இந்த கான்வர்சேஷனுக்கு இங்க வந்ததுக்கும் ஐ அம் ரியலி ஹாப்பி. மஞ்சுமல் பாய்ஸ் பயங்கர ஹிட் ஆச்சு. விஜய் டிவி பேஜ்ல பார்த்தா கண்மணி, அன்போட காதல், ஜீவாவும் ஸ்வேதாவும் மறுபடியும் அகைன் ரீயூனியன் மாதிரி இருந்தது. எல்லாருமே பார்த்த எல்லாருக்கும் ஓகே லுலுசபாவோட 2.0 வெர்ஷன் வரப்போகுது. ஏன்னா அங்கதான் விஜய் டிவில சீசன் 1, சீசன் 2, சீசன் 10 வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. சோ அது மாதிரி சீசன் 2 வந்துருச்சு. லக்கிலி ஒரு அன்லக்கிலி லுலுசபா சீசன் 2 இன்னும் சேனல் ஒன்னும் சொல்லல. ஓகே, அண்டா காக்காசும் எம்மா காப்பா ஹோஸ்ட் பண்றாரு இல்லையா, சோ அந்த ஷோக்காக நாங்க எல்லாரும் லுலுசபா டீம் மொத்தமா சேர்ந்து திருப்பியும் பேக் ஆன் ட்ராக் மாதிரி அழகா ரொம்ப ஃபன்னா இருந்தது அந்த எபிசோட். ஸோ அதுக்காக போகணும். அண்ட் கண்மணி அன்போடு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்தது. ஸோ அப்படியே அதையும் கொஞ்சம் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு அப்போ ஆன் த ஸ்பாட் அப்போ திங்க் பண்ணி டக்குன்னு பைட் பண்ணதுதான் அது. பைட்னா கடிச்சு இல்ல, சோ அப்போ ஒரு வீடியோ பைட் பண்ணது. பைட்டுக்கு ஒரு காமெடி வச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? நான் அதனாலதான் நான் இப்ப தெளிவா சொல்லிடுறேன். இல்ல நம்ம பேசிடுவோம், நம்ம பிவைடின்னு நினைச்சிட்டு பேசிடுவோம். கீழே என்னது பைட் பண்ணாங்களா, யாரு பாஸ் கடிச்சாங்கன்னு ஏதாவது போட்டுருவாங்க, அவங்க கடிச்சிருவாங்க. அதனால ஸ்வேதா கரண்ட்லி வாட்ஸ் இஸ் டூயிங்? ஏன்னா நான் சொன்ன மாதிரி இனிஷியலா அவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னவோ டு பி கிளியர், நான் ஆரம்பத்திலேயே கூட திஸ் வாஸ் மை பேஷன். ஓகே, நான் நிஜமாவே ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தா, நான் ஸ்கூல் படிக்கும் போது பண்ணேன்ற மாதிரி இல்ல, ப்ரிட்டென்ஷியஸா இல்லை, பட் நிஜமாவே நான் ஸ்கூல் போது தான் ஐ ஸ்டார்டட் பேஷனேட்டா சைட்ல. மை மாம் வாஸ் வெரி என்கரேஜிங். ஸோ டேலண்ட்ஸ் இருக்க, மல்டி ஃபெசிட்டடா இருக்கா, ஜாலியா என்ன வேணா பண்ண அப்படின்ற மாதிரி. ஸோ டான்ஸ் ஆடி படிச்சுட்டே, இன்ஃபேக்ட் லுலுசபா எபிசோட் போதெல்லாம், போர்டு எக்ஸாம் போதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் எபிசோட். ஸோ புக்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருவாங்க. கரெக்டா மார்னிங் வந்து ஷூட் வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் எக்ஸாம் போய் எழுதிட்டு திருப்பியும் கம் பேக் டு ஷூட். ஸோ அந்த மாதிரி பேக்டா தான் போயிட்டு இருந்தது. ஸ்டார்டட் வித் சன் ஆரம்பத்துல. அதுமே ஒருத்தவங்க ரீப்ளேஸ்மென்ட்காக உங்களை கூப்பிட்டு அப்படி பண்ணி தானே நீங்க லுலுசபால சொல்றீங்களா? ஆமா லுலுசபால இல்ல, ரீப்ளேஸ்மென்ட்க்கு முன்னாடி சந்தானமோட எபிசோட்ஸ் எல்லாம் பண்ணிருந்தேன். பட் தென் சூப்பர் 10 பிஸியா இருந்தேன். மற்ற ஷோஸ் மீண்டும் சிரிப்பு, சூப்பர் 10 அந்த மாதிரி இன்னும் நிறைய சேனலுக்கு மோஸ்ட்லி இட் வாஸ் காமெடி தான். காமெடி வாஸ் மை ஃபோர்டே. ஸோ அது நிறைய பண்ணிட்டே இருந்தேன். அப்போ லுலுசபால வந்து திருப்பியும் இந்த மாதிரி வேணும், இன்னைக்கு வரீங்களா அப்படின்னா அப்பதான் நானவன் இல்லை இங்க பண்ணது. அபவுட் திஸ் கரியர், இப்போ ஸ்ட்ரீட் பிளே ஒரு மேடை நாடகம் அப்படின்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் எவ்வளவு பேர் என்டர்டைன் ஆவாங்க, இல்லை இதோட லாங் லைஃப் எவ்வளவு தூரம் இருக்க போகுது, அதை பத்தி எதுவுமே இல்லாம
பேஷனேட்டடா நான் ஸ்ட்ரீட்ல இவ்வளவு தூரம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற I was not into street play. Street play is a different stream. அது கம்ப்ளீட்டா வேற. நான் சர்ப்ரைசிங்லி எல்லாரும் மேடை நாடகம் வந்துட்டு தான் நான் இன்னொரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன். மேடை நாடகம் வந்துட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து நான் சினிமாக்கு போகணும் இல்ல தொலைக்காட்சிக்கு போகணும் நான் நடிக்கணும் எல்லாரும் தெரியணும்னுவாங்க. நான் அப்படியே உல்டா. நான் வந்து இது பண்ணிட்டே இருந்தேன். டெலிவிஷன்ல வாஸ் குவைட் பிஸி. அந்த டைம்ல தான் ஒரு டிராமா ரயில் பிரியா அப்படின்ற ஒரு குழுவோட நாடகம் ஸ்ரீமதி மாமி இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த ட்ரூப்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டிராமா பாரு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அந்த லைவ் அவங்களும் காமெடி பிளே தான் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அப்ளாஸ் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த ஆடியன்ஸ் அந்த வைப் ஆஃப் இட்ல இட் வாஸ் சோ த்ரில்லிங் அண்ட் இம்மீடியட்டா யூ ஹேவ் டு சேஞ்ச் காஸ்டியூம்ல இருந்து எவ்ரிதிங் எல்லாமே டக்கு 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 அண்ட் நிறைய சொதப்பல் எல்லாம் அப்படியே மேனேஜ் பண்ணோம் ஸ்பான்டேனியஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கம்ப்ளீட்டா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் அதுக்கப்புறம் தான் பண்ணேன் நான் டிராமா தான் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிருந்தோம். 27 hours வந்து கண்டினியூஸா பிளே. ஸோ இன்னைக்கு 7 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு ஆனிவர்சரிக்காக பண்ணோம். அடுத்த நாள் நைட் 9 o'clock வரைக்கும் மிட் நைட் ஃபுல்லா பிளே. ஸோ ஒரு 12 பிளேஸ் ஃபுல்லா எல்லாத்துலயுமே நான் தான் மெயின் லீடா பண்ணோம். அதுக்கு லாஸ்ட் பிளேக்கு தான் வந்து திரு கேபி அவர்கள் வந்து கேபி சார் வந்திருந்தாரு. பிகாஸ் நான் அவரோட பிளேவும் பண்ணிருக்கேன். ஒரு கூட பாசம் சாரோட ஒர்க் பண்ணிருக்கேன். இதுதான் 4 month ரிஹர்சல் பக்கத்துல. ஐயோ ஆமா டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே யா இட் வாஸ் phenomenal that journey. அத பத்தி தனியா நம்ம பேசணும். ஓகே சோ அவர் வந்து வந்திருந்தாரு சீஃப் கெஸ்டா அன்னைக்கு லாஸ்ட் ஷோக்கு. ஃபுல்லா மொத்த இட் வாஸ் சோ பேக்ட். நடுராத்திரியில யாரு டிராமா பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நடுராத்திரி கூட அவ்வளோ அட்லீஸ்ட் ஃபுல் ஹவுஸ் இல்ல பட் அட்லீஸ்ட் ஹாஃப் ஹவுஸ் இருந்தது. லைக் விஆர்ஸ்ல 2 மணிக்கு 3 மணிக்கு எல்லாம் கூட மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. தட் எக்ஸ்பீரியன்ஸ் சரியல் செம்ம சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வருமா திருப்பி நானா திருப்பி என்னால பண்ண முடியுமான்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்று தோணும்ல. இட் வாஸ் லைக் தட். ஸோ டெலிவிஷன் முடிச்சுட்டு தான் மேடை நாடகம் அப்படியே parallel-ஆ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா that process almost 19 years 17 years இல்ல மோர் than thatங்க. இப்போ ஆல்மோஸ்ட் தியேட்டர் 20 years ஆயிடுச்சு. தியேட்டரும் 2 decades வந்து தியேட்டர் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறதுல கான்ஸ்டன்ட்டா இருந்த கிவ் அப் பண்ணாம இருந்ததுக்கான அந்த ஒரு கன்சிஸ்டன்சி விஷயம் என்ன? இன்னொன்னு வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் சொன்ன மாதிரி நான் ஃபினான்ஷியல் ரிசர்ச் அனலிஸ்டாவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கார்பரேட்ல. ஸோ அது பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு சீரியலுக்கோ இல்ல டெலிவிஷனுக்கான நேரம் நமக்கு கிடைக்காது. to manage your personal life as well as your passion and work அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது மூணுமே மேனேஜ் பண்ணணும் போது தியேட்டர் வந்து கொஞ்சம் ஈவினிங் தான் இருக்கும். நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்கும் அண்ட் நம்மளுக்கு அந்த ஹையும் கிடைக்கும் அட் த சேம் டைம். வேற லெவல்ல இருக்கு. ஆமா அது இன்ஃபேக்ட் ஹிந்தி எல்லாம் தெரியாதுங்க. ஹிந்தி ஸ்கிட் எல்லாம் கூட போட்டிருக்கோம். எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருக்கோம். பட் இந்த சேம் டைம் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க அதுக்காக பண்ணாம ரிஜெக்ட் பண்ண ஆப்ஷன்ஸும் இருந்திருக்கலாம் இல்லையா? அது இருக்கு. அதுதான் சொன்னேன். அப்போ வந்து நான் கார்பரேட்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். ரிசர்ச் ஈக்விட்டி ரிசர்ச்ல சீனியர் ரிசர்ச் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு ஃபுல்லா டைம் லைக் பல்கா கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியல. அதனால ஓகே இப்போதைக்கு இது போலாம். இப்போ வந்து நம்ம இதை பத்தி பேசுவோம். ராம்பாலா சாரை வச்சு ஆரம்பிப்போம். டைரக்டர் ராம்பாலா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு நோட்டபிள் டைரக்டர், மக்களை என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நீ டெலிவிஷன்ல போனாரு, இன்னைக்கு மீடியம் மாதிரி சினிமாவில் இருந்துட்டு இருக்கு. அசின் பர்சனா அவர் ஒரு டைரக்டரா அவரோட ஒர்க் உங்களை எவ்வளவு மாத்தி இருக்கு? அசின் பர்சனா மாத்தி இருக்குன்றத விட ஹீஸ் எப்படி சொல்றது, டீமே ஆஸ் சச் ரொம்ப விட்டியா இருக்கும். ஜாலியா பேசுவாங்க. என்ன சீரியஸ் சிச்சுவேஷனா இருந்தாலும் அது சம்ஹவ் ஹியூமரஸ் ஆயிடும். அட் த சேம் டைம் யாராவது வந்து லொலிசபா ஷூட்டிங்க்கு நான் வரேன், நான் பாக்குறேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு எபிசோடே பார்க்க மாட்டேன், வெறுத்துருவேன், ஷூட்டிங் பக்கம் மட்டும் வந்துடாது அப்படின்னு கிளியரா சொல்லிடுவேன். பிகாஸ் நிஜமாவே சீரியஸா போகும். அது நம்ம நெக்ஸ்ட் பண்ணும்போது நம்ம ஜோக்குக்கு நம்மளே சிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே இருந்தோம்னா ஆடியன்ஸ் வந்து வேற மாதிரி சிரிச்சிடுவாங்க. அதனால அது கொஞ்சம் சீரியஸா தான் பண்ணுவோம் அது. பட் சோபனா அவர்கள் காட் பிளெஸ் ஹர். ஸோ சோபனா இருந்தப்போ வந்து நிறைய சிரிச்சுட்டே எங்க 2 பேர் பிரிச்சு வச்சிருவாங்க. வேற ரூம் போங்க 2 பேரும் டேக் போயிட்டே இருக்கு இல்லைன்னா அப்படின்னு. லைக் தட். அண்ட் சார் பத்தி சொல்லணும், ராம்பாலா சார், ஹி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். அவர் அந்த பாஸ் ஏத்தி இறக்கி பேசுங்க பாஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாடுலேஷன்ல ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பார் அவர். அந்த டைமிங்ல கரெக்டா ஒர்க் அவுட் ஆனும் அப்படின்ற விஷயத்துல லக்கிலி நான் தான் அவர்கிட்ட திட்டே வாங்காத ஒரு ஆளு. ஸோ கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற எல்லாருக்குமே வந்து கண்டென்ட் முன்னாடியே கொடுத்தா கூட ஸ்வேதாவுக்கு மட்டும் ஆன் ஸ்பாட்ல தான் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம். அது அப்போ அப்படியே சொல்லுவாரு. ரீசன்னா ஸ்வேதா முன்னாடியே சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா பண்ணிடுவாங்க, எனக்கு அது வேணாம், அவங்க எரர் பண்றது இல்ல. அது வந்து எதுக்குன்னா அது எரர் பண்ணணுன்றதுக்காக இல்ல. இந்த நீங்க சொல்ற விஷயம் வந்து இந்த கேண்டிடா பண்ணுவாங்கல்ல, இந்த ஷூட்டிங்
ஸ்பாட் எபிசோட்ஸ்க்கெல்லாம். ஸோ அது வந்து நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து லைவா இந்த இங்கிலீஷ் டயலாக் எல்லாம் கொடுத்து டைரக்டர் சேஷு கூட வந்து அடிப்பார் தெரியுமா? ஒழுங்கா சொல்லு, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு. ஹிந்தில படிச்சிட்டு இருக்க So, சில இங்கிலீஷ் டைலாக்ஸ் எல்லாம் நான் ஆக்சுவலா எழுதி கொடுப்பேன். சில இதெல்லாம் சார் வந்து ஸ்வேதா அது கரெக்டா இருக்கா ஸ்வேதா பாத்துக்கோங்க அப்படின்னு டு ரீஃப்ரேம் இட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கேட்டாங்க, சார் நீங்க வந்து என்ன ஸ்வேதாக்கு மட்டும் நீங்க வந்து கேண்டிடேட்ல பண்ணவே மாட்டேன்றீங்க, அவங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு. ஓ பாஸ் உங்களுக்கு தெரியாது பாஸ், அவங்க சொன்னா அப்படியே பண்ணிடுவாங்க, அப்புறம் எங்க இந்த காமெடி அதுல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. ஓகே அவர் உடனே லைவா சரி உன் டயலாக் அவங்க சொல்லுங்க அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஆமா 5 ரொம்ப நேரம் 5-6 டைம்ஸா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, எனக்கு மைண்ட்ல ஏறிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. ஓகே ஸோ தட்ஸ் அ திங். ஈஸ்டர்னாவும் அதே மாதிரி தான். ஸோ ஓவரால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஈஸ்டர்னாவை பார்க்கும்போது அம்மன் கோயில் கிழக்காலே அந்த டைம்ல செந்தாமரை ஃபர்ஸ்ட் எபிசோட் இல்ல ஆமா லொல்லு சபால. ஸோ அது பார்க்கும்போது அவர் டிஸ்டன்ஸ்ல பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாவே நடிச்சிட்டு இருந்தாரா, ஐயோ ரொம்ப டெரரான பர்சன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் ஹி இஸ் த மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியஸ்ட் லைக் சோல் பிரதர்ஸ் மாதிரி நிறைய பேர் டீம்ல. எனக்கு ஐடியாலி மிஸ்ஸம் இந்த தடவை சினி உலகம் ரீயூனியன் போதும் சரி எபிசோட்ஸ் போதும் சரி ஷோபனாவை ஈஸ்டர்னாவை இவங்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம் எபிசோட் மட்டும் இல்ல எல்லாருமே. ஆமா. அது ஏன்னா அந்த டீமோட வைப் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது ஏஜ் டிகேட் தாண்டி என்டர்டைன் பண்றது இருக்கு இல்லையா. நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்து ரசிக்கிறோம் அப்படின்னா அதே தான் சேம் சினாரியோ டெலிவிஷன்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல அது எங்களுக்கே சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் கோவிட்ல எல்லாம் வந்து லைக் மாஸ்க் அப் எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் இருந்தா கூட குரல் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல கரெக்டா ஏதாவது ஃபுட் டெலிவரி யாரா வருவாங்க, குரல் வச்சு நீங்க தானே மேம் லொல்லு சபா தானே அப்படின்னு பேசுவாங்க. நான் வந்து யாரா நீங்க எல்லாம் அப்படின்னு இருக்கும் எனக்கு. எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு. அதான் லைவ் சவுண்ட்ல முக்காவாசி ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம ஓன் குரல்ல. சில கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு எபிசோட்ல இருக்கவங்கள ஒரு மொமெண்ட் பத்தி பேசலாம். எக்ஸாம்பிள் மாறன் சாரை வச்சே பேசலாம். மாறன் சார்ல ஜெயம் படத்துல அவர் பேசுற அந்த ஸ்பூப் டைலாக் இருமா நீங்க போயான்னு சொல்றதா இருக்கட்டும். இன்னைக்கு மாறனோட ஒரு டைலாக் எல்லாருக்குமே தெரியும், இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சேன். இதுக்கெல்லாம் விதை போட்டது வந்து டெஃபினட்டா லொல்லு சபா தான். ஒரு ஒன்லைனர் பெர்ஃபார்மரா மாறன் அவர்கள் இன்னைக்கு ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ற விதமா இருக்கட்டும். அண்ட் உங்க கூட நீங்க ஒர்க் பண்ணதுல ஒரு ஸ்பெஷல் எபிசோட் மட்டும் எங்களுக்கு. மாறன் சார் வந்து மாறன் சாரோட நான் லொல்லு சபாக்கு முன்னாடி எனக்கு அவரை தெரியும். காமெடி பஜார்ல பண்ணியிருந்தோம். அவர் வந்து ஹீ சம்மன் ஹூ ரொம்ப இந்த பஞ்ச் எல்லாம் சரளமா சாதாரணமாவே அவர் அப்படிதான். என்னப்பா இன்னும் என்ன பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, அதே மாதிரிதான் பேசுவாரு அவர் சாதாரணமா. அது இயல்பாவே நிறைய கவுண்டர்ஸ் வந்துட்டே இருக்கும் அவருக்கு. இன்ஃபேக்ட் காமெடி பஜார் எழுதும் போதெல்லாம் ஒரு குட்டி இந்த துண்டு சீட்டுன்னு வாங்க தெரியுமா, அதுலதான் என்டையர் எபிசோடோட ஐடியாஸா எழுதிட்டு வருவார் அவரு. அப்படியே டெவலப் பண்ணி பண்றதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கும் அப்ப பாக்குறது. அதுக்கப்புறம் திருப்பி லொல்லு சபா வந்ததுக்கு அப்புறம் மோகன் மாதிரி பண்றதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும். மைக் மோகன் எல்லாம் அந்த மோகன் அவரோட கேரக்டர் அவர் பண்றதெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். எனக்கு ஃபேவரட் எபிசோட்னா மௌனராகம். அவரோட மௌனராகம் இதய கோவில் நினைக்கிறேன். அதுவும் அதுல ராதா மெல்ல திறந்தது கதவுலையும் ராதா பண்ணிருப்பேன் நானு. ஸோ அவரோட மோகன் ரேவதி எபிசோட்ஸ் அந்த மாதிரி இட் இஸ் so much fun. இந்த வெயில் ஒண்ணு இருக்கு. வெயில்ல வந்து என்ன ஆகும்னா வெயில்ல டப்பிங் போது நான் டப்பிங்ல சொல்லிடுவாரு இல்லையா, இல்ல டப்பிங் வெளில உட்காரும். அவர் பரத் கேரக்டர், நான் வந்து பாவனா. ஸோ உள்ள போயிட்டு அந்த நானா தூக்கு கயிறு நீங்க ஒரு தடவை வாங்கினா போதுங்க, குடும்பத்தோட தூக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுவோம். அப்ப வந்து அதுல ஒரு டைலாக், உங்க வீட்டுல பிரச்சனையா, பொண்டாட்டியோட சண்டையா அப்படின்னு போது இந்திரஜித்ன்றவர் வந்து ஐயோ ஆமாமா அப்படின்னா, ஏன் இங்க டப்பிங் போயிட்டு இருக்க நீ என்ன ஆமான்னு கூட சேர்ந்து கவுண்டர் கொடுத்துட்டு இருக்க. அது ஆக்சுவலி டைலாக் இவர் வந்து ஆமாமா அப்படின்னாரு. ஏன் இங்க டப்பிங் போயிட்டு இருக்கு, நீ என்ன நீ பாட்டுக்கு சைட்ல கவுண்டர் போட்டிருக்கேன்றது அவரோட கவுண்டர்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப இயல்பா ஃப்ளோல வந்துரும். So choice of films அது டைரக்டர் சூஸ் பண்ணாலும் இந்த கேரக்டருக்கு நீங்க ரெடி ஆகிற டைம் வந்து வெரி ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற டீமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை த ஜெண்டர் பேஸ்டா சொல்லணும்னா அங்க அவ்வளவு பேர் இருப்பாங்க. நீங்க ஒருத்தர் தான் வந்து விமன் கேரக்டர், அம்மா கேரக்டர் வருவாங்க அப்பப்போ மாதிரி. ஸோ அந்த கேரக்டருக்கு நீங்க ரெடி ஆகிறதுக்கான டைமிங் எப்படி இருக்கும், அது மெயினா பாடி லாங்குவேஜ். நிறைய எபிசோட்ஸ்ல பாத்திருக்கேன். அந்த ஹீரோயின் என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதோட ஹேர் ஸ்டைலு, அதோட அவங்களோட வாக்கு, அவங்க பேசுற அந்த தொனி, சின்ன அப்புனா கூட அந்த சின்ன அப்புல மெயின்டைன் பண்ணிருக்கு. ஹவுஸ் இட் அது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கம்மி ஸ்பேன் தான் இருக்கும். எப்படின்னா நாளைக்கு ஷூட்னா அதுக்கு முன்னால தான் எனக்கு தெரியும் முக்காவாசி. அண்ட் இட் வாஸ் நாட் லைக் நம்ம ஏதோ நாளைக்கு ஷூட் சொல்லுவாங்க அப்ப நம்ம ரெடி ஆகலான்ற மாதிரி கன்னத்துல கை வச்சு உட்காந்துட்டு இருக்கிற கேரக்டரும் இல்ல. ஐ வாஸ் பிஸி வித் காலேஜ் அண்ட் யூனோ ஸ்டடீஸ் ஒர்க் வாட் எவர் அதெல்லாம். ஸோ பேரலல் அப்பதான் கால் வரும். நான் என்ன பண்ணுவேன்னா அதோட டிவிடி ஒரு சிடி ஏதாவது கிடைச்சது இல்லை, அதோட ஏதாவது சீன் கிடைச்சதுன்னா
ஒரு சீன் மட்டும் நான் பார்ப்பேன். ஓ அப்ப டிவிடி கடை தேடி அலைஞ்சதுல நீங்களும் ஒருத்தர் அந்த பீரியட் மோஸ்ட்லி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் Okay. அதுக்கப்புறம் இப்போ இந்த அளவுக்கு த்ரைவிங்கா இல்லையே அந்த டைம்ல எல்லாம் இல்ல. கோர்ஸ் ஸோ அந்த சீன் ஏதாவது சீன் கிடைச்சது அப்படின்னா அந்த ஒரு இமேஜஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன். இமேஜஸ் ஒரு அந்த பர்டிகுலர் சீன் அதை வச்சு நானே யூகம் பண்ணுவேன். இவங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சீன் இந்த படத்துல. நான் கொஞ்சமே நிறையவே படம் பார்ப்போம் சின்ன வயசுலேருந்து. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு அந்த படம்லாம் மைண்ட்ல மனப்படமா இருக்கும், சீல்டா இருக்கும் அது. ஓகே அதனால எனக்கு கரெக்டா இப்போ ராதா கேரக்டர்னா ஓகே மெயினா என்ன மாதிரி கருகுமணி போட்டிருக்காங்களா, ஹேர் எப்படி இருக்கு, இதெல்லாம் தாங்க மெயினா. அந்த கெட்டப் ஹாஃப் அந்த பாதி வந்து அந்த கெட்டப் பாதி வந்துடுறதுனாலே உங்களுக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியரா இருக்கும் நமக்கு பண்றதுக்கு. லுலுசபா கேரக்டர்ஸ் பத்தி பேசுறப்போ சுவாமிநாதன் damn it. ஆமா, அவரு இன்னைக்கும் அவரோட காமெடினா அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி அங்கிள் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து திட்டப்படுற சுவாமிநாதன் அவர்கள். அங்கிள் சொல்லாதீங்க. அது நான் சொல்றேன்ல, குழந்தையில இருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே பார்த்து பார்த்து அப்படியே அவர் என்னம்மா இவ்வளவு பெருசாயிட்டும் அங்கிள் சொல்றேன்னு கேட்டு நினைச்சு போறாரு. சுவாமிநாதன் அவர்களே அவர் வந்து சூப்பர் ஃபன். அவர் சிவாஜி அவர்களோட ரொம்ப தீவிரமான ஃபேன். அண்ட் அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எம்ஜிஆருமே கேட்கவே வேண்டாம். பண்ணுவாரு இல்லையா? ஆமா, அது அப்படியே இன்ஃபேக்ட் அது வந்து ரோல் கரெக்டா காஸ்ட் பண்ணிடுவாங்க. சார் ராம்பால சார் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அன்பேவா எல்லாம் வந்துதான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது எனக்கு பண்றதுக்கு. ஓ ஏன்னா சில டைம்ஸ் என்ன அவங்களோட வாய்ஸ் லெவல் எல்லாமே ரேஞ்ச் ரொம்ப ஹையா இருக்கும். நீங்க லுலுசபால பாத்தீங்கன்னாலே சொன்ன மாதிரி எல்லாரும் பசங்க, நான் மட்டும்தான் பொண்ணுன்னு போது அவங்க எல்லாரும் வாய்ஸும் பா சங்கதான் இருக்கும். எடுத்த உடனே 8 கட்டையில தான் இருக்கும். ஓகே எந்த மட்டும் வந்து இன்னும் ஹை போகும்போது அப்படி ஆயிடும். இந்த இடுக்கிற மாட்டின எலி மாதிரி குரல். ஓகே ஸோ சுவாமி அவர் வந்து அந்த அன்பேவா போது தான் மிமிக்ரியும் நான் பண்ண வேண்டியதா இருந்தது. அதர்வைஸ் முக்காவாசி வந்து நயன்தாரா மாதிரி அவங்களே பேச மாட்டாங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்க நயன்தாரா ரோலா இருக்கட்டும், மற்ற ஹீரோயின்ஸ் ரோல் எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து என் குரலை நார்மலா மாடுலேஷன் மட்டும் என்னன்னு பார்த்து தான் பேசுவோம். பட் சரோஜா தேவி அவர்கள் போது கொஞ்சம் ஃபுல் எபிசோட நான் மிமிக்ரி பண்ண ஒரே எபிசோட் அதுதான். தட் கோபால் ஆமா, கோபால் அப்படின்னு. அவரோடது வந்து இந்த சந்தோஷ் சுப்பிரமணியன் அது வந்து ரொம்ப ஃபன்னா இருந்தது. பிகாஸ் நாங்களே எதிர்பார்க்கல லாஸ்ட்ல வந்து அப்பாவும் பொண்ணும் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு. அது வந்து ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஒரு நாட்டாம் எபிசோட், நாட்டாமையாலாம் ஒரு கெட்டப்லாம். ஆமா ஆமா, நட்புக்காகலையும் நல்லா இருக்கும். எதுதான் சொல்றாரு, லுலுசபா இஸ் த பேஸ் ஃபார் மெனி சீன்ஸ், காமெடி சீன்ஸ், மூவிஸா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும். அதோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. பிகாஸ் இந்த அரையறதெல்லாம் நீங்க நிறைய படங்கள்ல பாத்திருப்பீங்கல்ல, இந்த கண்டினியூஸா அரையறது. அதெல்லாம் லுலுசபால 2-3 எபிசோட்ல வந்திருக்கு. நட்புக்காகல வரும், யாரடி நீ மோகினில வரும். அதோட ஸ்பூஃப்ல அந்த இவரு உதய் வந்து ரகுவரன் பண்ணுவாரு. சோ ஜீவா தனுஷ் நான் நயன்தாரா பண்ணும்போது சோ அது அந்த எபிசோட்ல வந்து மாறி மாறி அரைஞ்சிட்டே இருப்போம் கண்டினியூஸா. ஐ மீன் அந்த அது ஏன்னா அது டைமிங்ல கரெக்டா வரும். அவர் வந்து என்னது எங்க அப்பா வரைஞ்சிட்டியான்னு அவன் அடிக்க என் கண்ணத்துல ஒரு திருப்பி அவன் குனிச்சிடுவான். சோ ஜீவா அவருக்கு அவங்க குனிச்சிடுவாங்க, நான் பின்னாடி அவர் அடிப்பேன். சோ இதெல்லாம் சினிமால கூட நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். காமெடியும் வந்திருக்கு. இந்த அரையற மேட்டர் கூட ஒரு படத்துல இதுல யூஸ் பண்ணிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜீவாவோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஹியூமரை அடுத்த லெவல் கொண்டு போனதுக்கான ஒரு ஸ்டேஜிங் ப்ராசஸ் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நார்மலா தெரிஞ்ச ஒரு கேரக்டர் வந்து ஒன்ஸ் ஜீவா பேர போறப்போ அந்த காம்பினேஷன் இன்னும் தட் மோஸ்ட் ஹைலைட்டட் பேரா இருந்தது நீங்க பண்ண காம்பினேஷன். அது என்ன ரீசன்? ஐ திங்க் ஜீவாவோட நல்லா வைப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி தட் குட் பி த திங். சில எபிசோட்ல எல்லாம் நாங்க சண்டை போட்ட எபிசோட்ல நல்லா ஹிட். ஒரு 2 எபிசோட்ல வந்து ரொம்ப கோவத்துல தான் பண்ணுவோம். ஆனா அந்த எபிசோட்ல செம்ம ஹிட், நல்லா போயிடுச்சு. நம்ம கோவமா இருந்தாலே நல்லா ஹிட் ஆகுது போல இருக்கே அப்படின்னு. அந்த சினாரியோ சேம் சினாரியோ ஜீவாவையும் சரி ஸ்வேதாவையும் சரி ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு பெரிய லீட் பொசிஷன்ல ஒரு ஃபிலிம்ல ஆடியன்ஸ் கொண்டாடுற மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டியா பார்க்கணும் அப்படின்றது அவங்க ட்ரீமா இருந்திருக்கும். இல்ல வந்திருக்கலாமேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ வந்து கேட்கறப்போ நீங்க ஏன் வரல, இல்ல நீங்க ஏன் பண்ணல, நீங்க பிகாஸ் இட்ஸ் நீங்க கேட்டீங்க ஜீவா நீங்க எல்லாம் ஏன் இன்னும் சினிமா இல்லைன்னா இட்ஸ் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்னொன்னு டைம். ஐ ஃபர்ம்லி பிலீவ் இன் தட். நம்ம இப்போ நம்மளுடைய ஃப்ளோல நம்ம போயிட்டு இருக்கோம்ல, நம்மளுடைய பாதையில நம்ம போயிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வரும்போது கரெக்டா வந்துரும். நீங்க சொன்ன நமக்கு வராம இருக்காது வராது.
அந்த மாதிரி. டக்குன்னு ரோல் போடுங்க, அடுத்து லொலுசபா 2க்கு கண்டென்ட் எழுதலாம் உட்காந்து பஞ்ச் டைலாக்கா எழுதி வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் எனக்கு நீங்க பேசுறப்போ ஒன்று சொன்னீங்க, நான் ஐ டோன்ட் கோ லுக் அப் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வரதை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு பேஷன் வர்றப்போ சில நேரங்கள் நம்மளும் கதவை நாக் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். தட் இஸ் வாட் சினிமா இட் ஹேப்பன். அது சூப்பர் ஸ்டாரே இருந்தாலும் சில நேரங்களில் டைரக்டர்கிட்ட வந்து நம்ம படம் பண்ணலான்னு கேட்குற ஒரு யங் டைரக்டர் போய் பார்க்குறோம். ஸோ அஸ்இன் சினாரியோ அந்த மாதிரி நீங்கள் இந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தீங்களா? அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? கிடைச்சது இல்ல, லைக் ஐ செட், அந்த அந்த எனக்கு அந்த ஒரு மைண்ட் ஃப்ரேமே இருந்தது இல்லை. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி எப்பவுமே பேக்டா ஏதோ ஒன்று பண்ணிட்டே தான் இருப்பேன். நான் வரைவேன், இதை மியூரல் ஆர்ட் பண்ணுவேன், ஏதோ ஒன்று சம்திங் கிரியேட்டிவ். கேப்ஷன் கூட நல்லா இருந்துச்சு, ஆர்டிஸ்ட் பிகம் an artist. ஆர்டிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் an artist, வெதர் ஆன் ஸ்கிரீன் ஒரு ஆஃப் ஸ்கிரீன். அந்த கிரியேட்டிவிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். பட் டைரக்டா போய் டைரக்டர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்கறதுன்னா அதற்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழலே ஏற்படலை. ஓகே. துள்ளுவது வலிமை எபிசோட்லாம் பார்த்தேன், செல்வராகவன் சார் படம் வந்த. ஐயோ ஆமா, ஐயோ அந்த டயலாக் மட்டும் முடியவே முடியாதனால அது வந்து இப்போ ரீசெண்டா ஏதோ ரீல்ல போட்டிருந்தாங்க. துளுவது எல்லாமே கரெக்டா யோகி பாபு, அப்போ யோகி பாபுல பாபு தான். ஸோ பாபு இவங்க எல்லாருமே இருந்தோம். சார் வந்து இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறது கூட மாடுலேஷன் வேணும். ஸோ ஒருத்தவங்க என்ன ஃபிளாட்டா பிச்சை எடுக்கிற, நல்லா ஏத்தி இறக்கி பிச்சை எடு அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கும் வந்து சொல்லும் போது கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி வேற மாதிரி மாடுலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. நான் வந்து சார் எனக்கு அது வராது, எனக்கு அது மாதிரி சொல்ல தெரியாது, எனக்கு ஐம் குட் அட் இமிட்டேட்டிங். இப்போ ரொம்ப நேரம் உங்களே பார்த்துட்டு இருந்தேன், நான் உங்களை மாதிரியே பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஸோ ஐம் குட் அட் இமிட்டேட்டிங்கிறதுனால நான் சொன்னேன், நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க, முருகன், ஆனந்த், அவங்க எல்லாரும் மூவிஸ் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லும் போது நான் சொன்னேன், நீங்க யாராவது சொல்லி நீங்க சொல்லுங்க சார், ஓகே நீங்க என்ன மாடுலேஷன் வேணும் நீங்க பண்ணி காமிங்க, அதே மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு. ஐயோ இல்ல, என்ன 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 போய் அப்படி சொல்ல, இல்ல எனக்கு எனக்கு அதெல்லாம் வராது, முருகா இது கேக்குறாங்க பாரு அப்படின்னு முருகனை கோத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் முருகன் தான் எனக்கு வந்து டீச் பண்ண அந்த மாடுலேஷன். இப்படி சொல்றேன், ஐயோ அம்மா பிச்சு போடுங்க அந்த மாதிரி. எங்கெங்க நீங்க சொல்லாம விடுங்களோ அப்படின்னு சொல்லி அவன் ரெடி ஆயிட்டு அதை என்ன மாடுலேஷன் கேட்டுக்கப்பா அப்படின்னு நான் சொல்லான் இருந்தேன். ஒரு ப்ராசஸை ஒரு 4-5 ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் நீங்க ஸ்பூஃபே ட்ரை பண்ணிருப்பீங்க. ஒவ்வொரு எபிசோடுமே இந்த கண்டென்ட்டை இப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், இல்லை இப்படி ஒரு மெத்தட் பண்ணலான்ட்டு. அது மாதிரி நீங்க பண்ண எபிசோட்ஸ் ஆடியன்ஸ் ரீச் ஆதோ இல்லையோ, ஆனால் பண்ணும்போது ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது என்ன எபிசோட்? எனக்கு அழகன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. பிகாஸ் எனக்கு வந்து கேபி சாரோட படம் வேற, சார் பார்த்தா தெரியாது, பட் கேபி சாரோட படம் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ஸ் ஃபேன். அதனால அந்த படம் வந்து கரெக்டா அந்த மதுபாலா கேரக்டர் தான் பண்ணேன். அழகன் லொலுசபா ஸ்பூஃப்ல ஃபுல்லா சிக்கி அப்படியே திரு நான் ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே பேசிட்டு அந்த எபிசோடு வந்து பண்ணும்போது நல்லா திருப்தியா ஃபன்னா இருந்தது. அது ஓவரால் மற்றபடி நல்லா ரீச் ஆனது வந்து நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. யாரடி நீ மோகினி, மௌனராகம், அதெல்லாமே இப்போ கூட ரீச் தான். என்டையர் டீமோட உழைப்பு. ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் ரொம்ப ஃபர்மா நான் பிலீவ் பண்ற விஷயம், இந்த பகவத்கீதையில வர மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க உங்க வேலையை சின்சியரா ப்ராப்பரா டெடிகேட்டடா பண்ணீங்கன்னா இன்னைக்கு வரலன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் அதற்கான ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது வந்து 20 years கழிச்சு we are soaking it up. எஸ்பெஷலி டிஜிட்டல் ஏரா. இப்போ சோஷியல் மீடியாவில் நாங்கள் பார்த்து ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம், எல்லாருமே அவர் ஹெல்த்தியாக வரணும்னு தான் நினைக்கிறோம். ஆக்டர் சேஷு, ஏன்னா வடக்குப்பட்டு ராமசாமியாக இருக்கட்டும், அவர் பண்ண காமெடி அத்திம்பேர், தூங்குக அத்திம்பேராக இருக்கட்டும், அவ்வளோ தூரம் ஹைலைட் ஆகுது. அண்ட் அவர் இனிஷியலாக இருந்த டைம்லையும் அவ்வளோ ஆடியன்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவரோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? அண்ட் அவர் பத்தின மெமரி சொல்ல. சேஷு அண்ணா வந்து எனக்கு பிஃபோர் லொலுசபாவே எனக்கு தெரியும், சூப்பர் 10 டைம்ல அதுக்கு முன்னாடிலேருந்தே. ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் என்னோட க்ரோத் அவர் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். ஸ்கூல்லேருந்து அப்படி காலேஜ் எல்லாம் மை டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் பார்த்துருப்பாரு. ஸோ சேஷு அண்ணா இஸ் வெரி க்ளோஸ். அவர் நாங்கள் 2 பேரும் நிறைய இந்த மெட்ராஸ் ஸ்லாங்ல பேசி நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் லொலுசபா எல்லாமையும். லொலுசபால அந்த மசாலா வாசனைக்கு அவருக்கு நான் தான் புடவெல்லாம் கட்டி விட்டேன். ஸோ அது மாதிரி ஹீஸ் அ வெரி ஃபன் பர்சன். ரொம்ப கருணை ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு, ரொம்ப எம்பத்தட்டிக் பர்சன். யாருக்காவது உடம்பு சரியில்லை, இல்லை யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு. அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ எப்படியாவது திரட்டி அப்படியே பண்ணிடுவார். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக எங்களோட ரீயூனியன் லொலுசபா பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே சேஷு அண்ணா தான். அவர் தான் வந்து ஒருத்தர்கிட்டயும் கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா எல்லாருமே பிஸி, ஸோ எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி அந்த ஒரு ஸ்பேஸ்க்கு அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி டீம் மறுபடியும் ரீயூனியேட் பண்ணதே சேஷு அண்ணா. ஆமா, ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து பண்ணதும் சேஷு அண்ணா தான். நான் அன்னைக்கு கூட அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், சொல்லியிருந்த மாதிரி ஐ வாஸ்
வாஸ் டாக்கிங் டு ஹிம் ஜென்ரலாக ஹெல்த் பார்த்துக்கோங்க, ஓவரால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். ஓவரால் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஓகே. என்ன மாதிரி நெக்ஸ்ட் கொண்டு போகலாம் டீம் வச்சு, நம்ம என்ன மாதிரி படத்துல கூட என்ன மாதிரி ரூல்ஸ் பண்ணலாம், இதுன்னு ரொம்ப ப்ராப்பராக தான் வி ஹேட் லாட் ஆஃப் கிரியேட்டிவ் டிஸ்கஷன். ஸோ என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். அன்னைக்கு தான் வந்து நைட் வந்து அவருக்கு அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அடுத்த நாள் பார்த்தேன், போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். நான் நேற்று ஈவினிங் தான் போய் பார்க்கும்போது ஹி வாஸ் ரெஸ்பாண்டிங் வெல். ஓகே. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருந்தார் அவர். இப்போ தான் கொஞ்சம் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நேர்கள் எல்லாருமே வந்து நான் கேட்டுக்கிறது, ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஹிம். சீக்கிரமே அவர் வந்து பரதநாட்டியம், கதக், குச்சிப்புடி எல்லாமே உங்களுக்காக ஆடி உங்க எல்லாரையும் மகிழ்விக்கணும். சேஷனா ஷுட் பி பேக் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ கண்டிப்பா அவர் வரணும், வருவாரு, அது எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்துட்டேன், சொல்லிட்டு வந்துட்டேன், வந்து ஆகணும் தலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஓகே. நிறைய சோஷியல் மீடியா மீம்ஸ் பார்க்குறப்போ நீ இப்போ 2 நாளாக பர்டிகுலராக அவர் போய் ஹெல்ப் பண்ணுற அந்த எல்லாரையும் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அது எல்லாமே இன்னைக்கு எல்லாரும் எடுத்து தான் அதை போர்ட்ரே பண்ணிட்டு அது நிறைய பேர் வந்து ஆர்வமா, அதனால தான் வந்து அந்த செய்யற தர்மம் வந்து கைவிடாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு காரணம் தான் கண்டிப்பா. எக்ஸாக்ட்லி. உயிரும் காக்குது போல. காத்தா நல்லா இருக்கும், காக்கும் காக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுவும் இந்த காலத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவரோட வீடே வந்து மூழ்கி தான் இருக்கும். ஒரு வருஷம் மழையில ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி தேங்கிடும். நீச்சல் அடிச்சுட்டே மாடு கண்ணு எல்லாத்தையும் காப்பாத்திட்டு கூட்டு வருவாரு. ஆனா அப்ப கூட அவருக்கு ஹெல்ப் வரும்போது, இல்ல எனக்கு வேண்டாம், ஏரியால எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, அந்த வீட்டுல மளிகை சாமான் இல்ல அவங்களுக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் சேஷனா. யோசிக்கவே மாட்டாரு, டக்குன்னு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாரு. ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்துலதான் இந்த சோசியல் மீடியானால வெளியில தெரியுது. அண்ட் வெளியில தெரியறது நல்ல விஷயம் தான். அதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மனுஷனுக்கு. ரியல் ஹீரோஸ் ஆர் லிவிங் அப்படிங்கறப்போ நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ definitely we should proud about it. அண்ட் அவர் வந்து அவருக்கு இருக்கிற என்ன விஷயம்னா, நம்மளால ஓனா பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க முடியாது எல்லாராலையும். ஆனா வந்து அவரோட கான்டாக்ட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணாம, எனக்கு இப்போ இவங்களோட படம் பண்றேன், அவங்களோட படம் பண்றேன், இந்த 4 பேர் 5 பேர் பெரியவங்களை எனக்கு தெரியும், இல்ல ரொம்ப பிரபலமானவங்களை எனக்கு தெரியும், காசு இருக்கிறவங்களை எனக்கு தெரியும் அப்படின் போது அது என்னோட சுயநலத்துக்காக உபயோகிக்காம பொது நலத்துக்காக, ஓகே நீங்க எல்லாரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றீங்களா, அவங்க கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்க ஒருத்தவங்களுக்கு நடக்க முடியாம இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இவர் அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயும் வாங்கி கோஆர்டினேட் பண்ணி கொடுத்து, அந்த மாதிரி இப்போ அவரால் நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்கு. அதனால அவரும் சீக்கிரம் வருவாரு, நல்லா இருப்பாரு. கிரேட். ஏன்னா மயில்சாமி அவர்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு மனிதர் அப்படின்னு. சேசுவனாவை இப்பதான் அவர் பண்ண விஷயங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சு. ரொம்ப வருஷமாவே அவர் அப்படிதான், ரொம்ப இலகின மனசு. அவரை டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவார், படிப்புக்கா இருக்கட்டும். சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு இப்போ ரீசெண்டா நிறைய கல்யாணங்கள் பண்ணி வச்சிருந்தாரு அவர். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.